கையில என்ன காகிதம்? மார்க் ஷீட்டுமா. என்னடா வானத்துல ஆடுற வானம் வந்ததுல இருந்து வான சுருட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னத்தை கிழிச்சு வச்சிருக்க? 4வது ரேங்க்குமா. அடப்பாவி, கழுதை தெரிஞ்சு கட்டெருமான கதையால இருக்கு. 2வது வந்துட்டு இருந்தான், இப்போ 4வது வந்து நிக்கிறான். முத 3 பொட்ட பிள்ளைங்க தானே. இப்படி பொட்ட பிள்ளைங்களை முன்னாடி விட்டு நீ பின்னாடி நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மா 2வது ரேங்க் ஒரு பையன் தான்மா. கூட படிக்கிறவன முந்த ஆரம்பிச்சிட்டானா? ஆமா, வேற யார் முந்தியாமா? கூட படிக்கிறவன இப்ப முந்த ஆரம்பிச்சிட்டானா? அப்படியே அந்த மார்க் ஷீட்டை கூட பிரேம் போட்டு தினமும் பூஜை போடுவேன். என்ன மா, பள்ளிக்கூடத்துல எந்த நேரமும் தான் படிச்சுட்டு இருக்கிறோம், வீட்லயும் வந்து படிக்க முடியுமா? அவங்களே வாரத்துல ஒரு நாள் தான் லீவ் விடுறாங்க. அந்த லீவு விளையாடக்கூடாதுன்னா எப்படிமா? டெய்லி வீட்டுக்கு வந்து படிக்கிறன்ற பேர்ல பேப்பரையும் பேனாவையும் தான் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்க. மத்தபடி அந்த போனையும் லேப்டாப்பையும் தான் பார்த்துட்டு இருக்க. கூட சேர்ந்து கெட்டு போறதுக்கு 4 தரித்திரங்களை வேற கூட வச்சு சுத்திட்டு இருக்க. மேலூர்ல சிவன் போறான், கீழூர்ல யமன் போறான், 7 ஊரை கட்டி இழுத்து வச்சு சுத்திட்டு இருந்தனா நீ எல்லாம் 40வது இல்ல 4வது இல்ல 40வது தானே வருவ. ஸ்கூல்ல எந்த நேரம் தான் படிச்சுட்டு வீட்லயே வந்து படிக்க முடியுமா? போமா. இத போய் முதல் ரேங்க் வாங்கினவங்க கிட்ட சொல்லு போ. இப்படியே விளையாண்டுருந்தனா உன் வாழ்க்கைய விளையாட்டா தாண்டா போவோம். நீ என்னைக்கு தான் படிக்க போற? முதல்ல போய் படிக்கிற வேலையை பாரு போ. எப்ப பார்த்தாலும் அந்த போனை பார்த்துட்டே இருக்கிறது. முதல்ல அவங்க அப்பா வந்ததும் நான் அதுக்கு ஒரு பூட்டை வாங்கி விடுமா, சும்மா டென்ஷன் பண்ணி. காட்சி 2. பள்ளிக்கூடம் செல்லும் வழியில். நான் டியூஷன் போயிட்டு வரேன். பாய்மா. ஏன் நில்லுடா, நானும் வரேன். டேய், வீட்ல மார்க் ஷீட் காமிச்சு என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்களா? நான் என்ன உன்ன மாதிரி 4வது ரேங்கா வாங்கினேன் வாசல்ல வச்சு ஆரத்தி காட்டுறதுக்கு. வீட்டை விட்டு தொத்தா தாண்டா போறேன். இங்க மட்டும் ஏனாலும் அதே தாண்டா பையா. அப்படியா? நான் மட்டும் 4வது ரேங்க் எடுத்திருந்தா என்னெல்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடி இருப்பாங்க. ஆமா, உன் மார்க் வந்து உங்க வீட்டுல எங்களே சேர்த்துட்டு இருப்பாங்களே. டேய், உன்னெல்லாம் திட்டவே இல்லடா பையா, என்ன மட்டும் தாண்டா திட்டினாங்க. ஆமா, எல்லாம் நீ கார சரி, நாங்க ஏன்டா காயணும்? டேய், அத விடுறா. டேய், இன்னைக்கு சாயங்காலம் என்னால மட்டை பந்து விளையாட வர முடியாதுடா. ஏன்டா? எங்க அம்மா டியூஷன் போக சொல்லிட்டாங்கடா. யாரு? அந்த பிள்ளையார் ஆறுமுகத்துக்கிட்டியா? அவர்கிட்ட தான்டா. அந்த ஆள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீ என்ன பண்ண போறியோ தெரியலடா. டேய், 2வது ரேங்க் வாங்குற கண்ணனும் அதே டியூஷன் தாண்டா படிக்கிறானா. அப்படியா? என்ன அப்படியா, இப்படியா, எப்படியா, நொப்படியா? அப்படிதான், வேற எப்படி? சரிடா, இந்த விஷயத்தை எங்க வீட்டு ஆளுங்க விழாம பாத்துக்க. டேய், உங்க அம்மா கிட்ட சொல்றது நல்லதுன்னு யோசிக்கிறேன்டா. வேணாடாப்பா. சரிடா. டேய், வாடா. டேய், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, போயிடலாமா? சரிடா, வாடா. டேய், தமிழம்மா நேத்து திருக்குறள் படிக்க சொன்னாங்களே, படிச்சியாடா? நான் படிச்சிட்டேன். நீ படிச்சிட்டியாடா? படிச்சிட்டே. எங்க சொல்லு பார்க்கலாம். தீயினால் சுட்ட கருவாடி நாருமோ நாராது நாவினால் நெக்கப்படும். அடப்பாவி, திருக்குறளவே நீ கேலி பண்றியா? நான் சரியா சொல்றேன், திருப்பி சொல்றேன். வலிக்குதுடா. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட விடு. எவ்வளவு அழகா திருவள்ளுவர் எழுதி வச்சுங்கிறாரு. திருக்குறளே நீ கேலி பண்றியா? சரி, நாளைக்கு சொல்றேன்டாப்பா. வாடா. நாளைக்கு சொல்றான். அங்க பாருடாடி, மின்னல் வருதுடா. எங்கடா? காட்சி 3. கமலா வருகிறாள். வாமா மின்னலே. 3வது ரேங்க் கோமலா. என் பேர் கோமலா இல்ல, என் பேர் கமலா. ஆமா, அங்க சரியா சொல்லிட்டா மட்டும் அமெரிக்கா அதிபர் தேர்தல் நிக்க போற. சரி, என்ன வேணும் சொல்லு. இந்த குப்பியை எங்க போறது? ஸ்டேட் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கா? இருக்கு. அங்க கொண்டு போய் போடு. எனக்கு சிரிப்பே வரல. நீ காண்டானல, அதுவே போதும். சரி, அப்படி எங்கேயாவது வீசு. குப்பையை தெருவோட போடக்கூடாது. குப்பையை குப்பை தொட்டில கொண்டு போய் வைங்க. தெரியும்ல? தெரியாதே, அதெல்லாம் தெரிஞ்சு நாங்க என்ன பண்றது? அப்படியே தெரிஞ்சாங்கட்டும். அவங்க பெரியப்பா ஊர் தலைவராச்சு, அதுக்கு முதல்ல குப்பை தொட்டி இருக்கணும். பெரியப்பா ஊர் தலைவர் இல்ல, அவர்கிட்ட சொல்லி தெரிஞ்ச குப்பை தொட்டி வாங்கி தர சொல்ல வேண்டியதானே? ஆமா, குடும்பம் சேர்ந்து கொள்ளையடிக்கு மட்டும் தெரியுதுல்ல. இங்க வந்து குப்பைய குப்பத்தோட்டில பொண்ணு தொப்பைய அத்தி வச்சுட்டு சொன்னு எங்ககிட்டே தத்துவம் பேசுறியா? என்னை விட ஒரு ரேங்க் வந்துட்டுன்ற திமிர்ல எங்ககிட்டே குப்பைய அங்க பொண்ணுன்னு கேக்குறியா? இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு குப்பை பொறுக்கிற மாதிரி தெரியுதா? பொறுக்கிற மாதிரி தெரியுதா? காட்சி 4. ஆசிரியர் மாணவர் உரையாடல்.
படிக்காம விளையாடிட்டு இருக்கீங்க? சும்மாதான் டீச்சர். ஓ அப்படியா? சரி, ஆமா, இன்னைக்கு நாளிதழ் வாசிச்சிங்களா? வணக்கம் இல்லை டீச்சர். எவன்டா அவன்? நல்லா சோறு தின்ன தெரியுமா? நான் ஒருத்தரை பத்தி சொல்றேன், கேட்டுக்கோ. தமிழ்நாட்டை சேர்ந்த நெடுஞ்செழியன் என்றவர் இந்திய ஆட்சி பணி தேர்வுல முதல் இடத்துல வந்திருக்காரு. தன்னோட ஒழுங்கா கையை கட்டி கவனிங்கடா. தன்னோட விடாமுயற்சியாலும் அயராத உழைப்பாலும் பெரிய பதவியை அடைஞ்சிருக்காரு. நீங்களும் இந்த மாதிரி பெரிய பதவிக்கு போய் பெற்றோர்களுக்கு மதிப்பு சேர்க்கணும். எனக்கு ஆட்சியர் ஆகிறதா கனவு டீச்சர். எவன்டாவன் போட பின்னாடி குள்ளியா இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுது பாரு. இப்படி அகத்துக்க வைக்கணும் பேசிக்கிட்டு இருந்தா உருப்பிட முடியாது. பொது தேர்வு கிட்ட நெருங்கி வருது. ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்கடா. நன்றி அம்மா. நன்றி பிள்ளைகளே. காட்சி 5. தேர்வு முடிவுகள் வந்த பின் வீட்டில். அப்பா அப்பா. வாடா. அம்மா எல்லாம் சொன்னாங்கடா, இன்னும் கொஞ்சம் மார்க் சேர்த்து எடுத்திருந்தா இலவசமா அரசு கல்லூரி இடம் கிடைச்சிருக்குண்டா. இப்ப ஏதாவது ஒரு தனியார் கல்லூரியில் பொறியியல் சேர்க்கலாம்டா. பா, எனக்கு கணக்குலையும் அறிவியலையும் தான்ப்பா கொஞ்சம் பிரச்சனை. எதுதானா பிரச்சனை இல்ல, முடியாது நினைச்சா எதுவும் முடியாது. முடியும் நினை துணி செஞ்சா எல்லாம் முடியும். சரிப்பா, பாய்ப்பா. காட்சி 6. நேர்காணல். யார் அது? உள்ளே வாருங்கள். அண்மையில் நடந்த எழுத்து தேர்வை கடந்து இந்த நேர்காணலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களோட கல்வி சார்ந்த செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கு. அதை தாண்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனித்திறன் என்ன? புத்தகம் படிப்பது ஐயா. நீங்க எந்த மாதிரியான பதவிக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க தெரியுமா? மேலாளர் பதவிக்கு ஐயா. இந்த மேலாளர் பதவிக்கு வெறும் புத்தக அறிவு மட்டும் போதாது, மேலும் பன்முக திறனும் ஆளுமை திறனும் ரொம்ப முக்கியம். நீங்கள் புத்தக அறிவு மட்டும் கொண்டீர்கள், மேலும் ஆளுமை திறனும் பன்முக திறனும் உங்களிடம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் இந்த நேர்காணலில் தேர்ச்சி பெறவில்லை. காட்சி 7. சமூகத்தின் முரண்பாடான கருத்துக்கள் மன ஓட்டத்தில். எதிலும் துணிந்து நின்றா. ஆனோடு நாராயணன் போயிருந்தா. எதிலும் துணிந்து நின்றா. சுயநலமா இருந்து படிச்சுக்கணும்டா. ஊரோடு ஒத்து வாழ்றா. தனக்கு மிஞ்சிதான் தானம் தருவோம்டா. எல்லாருக்கும் உதவணும்டா. காட்சி 8. இது போன்ற மனவுற்ற எண்ணங்களால் மனசோர்வு அடைகின்றான். பாரதியார் வருகின்றார். மலை போன்ற களமேறி அலையோடும் கடல் சேரும் கரையாமோ ஒரு நாட்டிய தமிழினத்தின் விதை ஒன்று வீழ்ந்து கிடக்கலாமோ? ஏன் இந்த துயரவே? எதிலும் ஒரு சராசரி நிலையிலே இருப்பதாக எண்ணம் தோன்றுகிறது ஐயா. வாழ்க்கையை பந்தயமென எண்ணி கண்ணை மூடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய். கண்ணை திறந்து பார். உன்னோடு எவரும் ஓடவும் இல்லை, இது பந்தயமும் இல்லை. ஏனெனில் செல்வது உனக்கென ஒரு தனிப்பாதை. இதில் வேகம் முக்கியமல்ல, ஒன்றுதான் முதன்மையானது. கந்திரவார். இருக்கு யாவும் வெறுமையாக உள்ளது, அரங்கமே இருட்டாக உள்ளது. இன்னும் யாருக்காக நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எழுங்கள், அச்சம் வேண்டாம். நம்மை பெற்றோர்கள் வழி நடத்துவார்கள். தாய் தந்தையை போற்றுவோம், தாய் தந்தையை மதிப்போம், தாய் தந்தையை வணங்குவோம்.